இன்று நடக்கவிருந்த ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் மீதமிருக்கும் 4 அணிகளுக்குமே அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. குரூப் ஏவை பொறுத்தவரையில் 2 லீக் போட்டிகளின் முடிவிலேயே இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கான தகுதியை உறுதி செய்துவிட்டன. பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் என 2 அணிகளும் கடைசி லீக் போட்டியில் விளையாடுவதற்கு முன்பாகவே தொடரில் இருந்து வெளியேறிவிட்டன. இந்த சூழலில்தான் குரூப் பி பிரிவில் இருக்கும் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் என 4 அணிகளுக்குமே அரையிறுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. 7வது லீக் போட்டியாக பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டி மைதானத்தில் இன்று ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதவிருந்தன. இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே மழை பெய்ததால் டாஸ் போடாமல் ஆட்டம் தள்ளி போனது. தொடர்ந்து மழை நிற்காததால் குறைவான ஓவர்கள் கொண்ட போட்டியாக நடத்தப்படும் என ரசிகர்கள் காத்திருந்தனர். ஆனால் இறுதி வரை மழை அதற்கான எந்த வாய்ப்பையும் கொடுக்காததால் ஆட்டம் கைவிடப்பட்டு 2 அணிகளுக்குமே தலா 1 புள்ளி என பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 2 போட்டிகளின் முடிவில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா 2 அணிகளும் தலா 3 புள்ளிகளுடன் நீடிக்கின்றன. இந்த சூழலில் முதல் லீக் போட்டியில் தோற்று இருந்தாலும் இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் 2 அணிகளும் மீதமிருக்கும் 2 போட்டிகளில் வென்றால் 4 புள்ளிகளுடன் அரையிறுதிக்கான வாய்ப்பை இறுதி செய்யும். ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் கடைசி லீக் போட்டியில் தோற்றால் தொடரிலிருந்தே வெளியேறும் நிலைக்கு செல்லும். இந்நிலையில்தான் மழையால் இன்றைய ஆட்டம் கைவிடப்பட்டது குரூப் பி பிரிவில் இருக்கும் 4 அணிகளுக்கும் அரையிறுதி செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை நடக்கவிருக்கும் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணிக்கு செமிஃபைனல் செல்வதற்கான வாய்ப்பு மேலும் பிரகாசம் அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது.